கர்நாடக மாநிலத்தில் உள்ள கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகள் முழு கொள்ளளவில் நீடிக்கும் நிலையில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. இதனால் அந்த இரு அணைகளிலிருந்து 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. வெளியேற்றப்பட்ட தண்ணீரானது ஒகேனக்கல், அதனைத் தொடர்ந்து மேட்டூர் அணை என நேற்று முதல் நீர்வரத்து அதிகரித்து தொடங்கியது. 20,000 கன அடி, அதனைத் தொடர்ந்து 50,000 கன அடி என மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்து வந்த நிலையில் தற்பொழுது மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 1,16,683 கன அடியாக அதிகரித்துள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து 16 கண் மதகு வழியாக 90,000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. தற்பொழுது மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியுள்ளது. நடப்பாண்டில் மேட்டூர் அணை 5வது முறையாக அதன் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. ஏற்கனவே கடந்த ஜூன் 29ஆம் தேதி, அதனைத் தொடர்ந்து ஜூலை 3ஆம் தேதி, ஜூலை 5ஆம் தேதி, அதைத் தொடர்ந்து 25ஆம் தேதி என 4 முறை நடப்பாண்டில் நிரம்பிய நிலையில் தற்பொழுது மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவான 120 அடியை 5வது முறையாக நடப்பாண்டில் எட்டியுள்ளது. தொடர்ந்து மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து அப்படியே 16 கண் வழியாக வெளியேற்றப்பட்டு வருகிறது. மேலும் தற்பொழுது 90,000 கன அடியிலிருந்து 1,50,000 கன அடி வரை தண்ணீர் வெளியேற்றப்படும் என நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து இந்த அணையின் வலது கரை, இடது கரை, 3 கரைகள் என அனைத்து பகுதிகளிலும் நீர்வளத்துறை அதிகாரிகள் 24 மணி நேரமும் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அணைக்கு வரும் நீர் முழுமையாக தற்பொழுது 16 கண் வழியாக வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தங்கமாபுரி பட்டணம், காவிரி கிராஸ், பெரியார் நகர் உள்ளிட்ட பகுதிகளிலும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதே போல இந்த கரையோர பகுதிகளான ஈரோடு, கரூர், நாமக்கல், அதே திருவாரூர் உள்ளிட்ட 13 மாவட்டங்களுக்கும் மாவட்ட ஆட்சியர்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அந்த காவிரி கரை பகுதிகளில் யாரும் நீராட வேண்டாம், துணி துவைக்க வேண்டாம், கால்நடைகளை கழுவுவதோ எந்த ஒரு செயலிலும் ஈடுபடக்கூடாது என மாவட்ட நிர்வாகம் சார்பில் நீர்வளத்துறை அதிகாரிகள் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியருக்கும் ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டுள்ளனர். தொடர்ந்து நீர்வரத்தை அதிகாரிகள் கண்காணித்து வருகின்றனர். ராஜி.